அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வலைத்தளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த மாகாண தலைவர்களுக்கும் டிவிஷன் தலைவர்களுக்கும் அழகிய பாண்டியபுரம் டிவிஷன் ஆல்ரெடி கமிஷனர் பொறுமை அம்மாள் நினைவு பேராலயத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 ஆண்டின் கடந்த 3 மாதத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தினார். இந்த 4வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வழியாக இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பருமாகிய அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வலைத்தளத்தின் வழியாக உம்மை ஆராதிக்கிற ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு நீர் தந்ததே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் பாகம் எடுக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீர். இந்த வலைத்தளத்தை பார்க்கிற கேட்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் பாடுவோம் மீட்பரந்தை, என்றும் அவன் வழியாததே, வெட்டுண்டதே வாட்டு குட்டியின் இரத்தத்தை வாட்டி புகழுவோ. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. சுத்தமும் சுகமும் உண்டாகும் அத்தன் இரத்தத்தில் மூழ்குவோர்க்கு, நித்தமும் அசந்தோஷம் உண்டு இத்தரையில் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அதால் பரிசுத்தம் என்ற நாம் அமர் கோடியும் பறக்கட்டும். அந்தத்தில் அவர் கையில் நின்று அழகான கிரீடம் பெறுவோம். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலின் ஒரு வரிகளை பாடி இந்த ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையை செல்வேன், ஆசித்து தாரின் எனதெல்லாம். மீட்பரே வல்லமை தந்திடும், பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மகா இரக்கமும் உருக்கம் நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, ஏசப்பா, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வருடத்தின் கர்த்தாவே ஆரம்ப நாள் முதல் ஏசப்பா 3 மாதங்களும் எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தின் கர்த்தாவே இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளே ஏசப்பா, இந்த இணையதளத்தின் மூலமாக ஏசப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவரை இந்த இடத்துல நீங்க மகிமைப்படும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படிக்கா ஜெபிக்கிறோம்.
இவ்வளவு நேரமாக பாடின பாடல்கள், வாசித்த வேத வசனங்களின் மூலம் உடைய நாம மகிமைப்பட்டு கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. இந்த இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஏசப்பா இது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கண்ணீரோடு பாரத்தோடு ஏசப்பா வியாதியோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் ஏசப்பா அந்த ஆராதனையில் ஏசப்பா நீங்கள் மகிமைப்படுங்க அப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வல்லமை நீர் காண்பிக்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுங்க ஏசப்பா. கடன் பிரச்சனைகள் இன்னும் என்னென்ன தேவைகள் உண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பரத்திலிருந்து சந்திக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்மாலே கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தாவே ஏசப்பா, இன்னும் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற ஏசப்பா அந்த ஒவ்வொரு பாடங்களையும் ஆசீர்வதித்து கொடுங்க. எக்ஸாம் எழுதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் எழுதிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லதொரு வெற்றியை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு வாலிப பிராயத்தில் ஏசப்பா சிருஷ்டிகராகிய என் தேவனை நினைத்து உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூடவே இருந்து பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்ப்பத்தின் கனிக்கு அயங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூடவே இருந்த ஏசப்பா நல்லதொரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் என்னென்ன தேவைகளோடு ஏசப்பா அந்த ஆராதனைகளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏசப்பா எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவரை பரிபூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வேத வசனத்தின்படி ஏசப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் ஏசப்பா எல்லா சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேசத்தில் நடக்கிறதான ஏசப்பா ஆட்சியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நடக்க இருக்கிற தேர்தலில் நம்முடைய கரம் தங்கியிருக்கட்டும். நல்ல ஏசப்பா தலைவர்களை நீங்கள் எங்களுக்கு அமைத்து தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏழை எளிய மக்களுக்கு உதவும் கர்த்தாவே ஏசப்பா. எல்லா திட்டங்களையும் கொண்டு வரும் கர்த்தர் ஏசப்பா. நல்ல தலைவர்கள், உமக்கு பிரியமான தலைவரை நீங்கள் எங்களுக்கு தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமாப்பா விசேஷமாக எங்களுடைய ரட்சணை சினை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சணை சினை ஊழியங்களை கலந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி. இன்னும் நீங்கள் ஏசப்பா உபயோகப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துங்க. அவங்களின் மூலம் அவங்களுடைய ஊழியங்களின் மூலம் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் கர்த்தாவை ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஏசப்பா ரட்சிக்கப்பட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் கர்த்தாவே ஏசப்பா இந்த ஆராதனையில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஒரு முறை கூட ஏசப்பா எங்களை உடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏப்தியருடைய தலை சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதின் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள்,
அவர் கிருபை என்றுமுள்ளது. அதே தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இணையதள வழியாக சாட்சி சொல்ல இடமளித்த என் தேவாதி தேவனுக்கும் இதற்கு வாய்ப்பளித்த ஊழிய பிள்ளைகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, 2 பெண் பிள்ளைகள். 3 பேருக்கும் திருமணம் முடிந்தது. அதில் 2 பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்ற காலத்தில் குழந்தை செல்வத்தை கொடுத்தார். ஆனால் என்னுடைய மகனுக்கு 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை செல்வம் இல்லை. இதனால் நான் மனவேதனைப்பட்டு துக்கித்து அழுத நாட்கள் உண்டு. அப்படி இருக்கும் சமயத்தில் என்னுடைய ஆலயத்தில் ஆலடி பொறுமையம்மாள் திருச்சபை ஆலயத்தில் வைத்து நாங்கள் ஒரு குழு ஜபமாக ஆரம்பித்தோம். 2021 அந்த ஜப கூடுகையை ஆரம்பித்தோம். அந்த ஜப கூடுகையிலே என்னுடைய விண்ணப்பத்தை வைத்து நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4 மணிக்கு பெண்களாகிய நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபித்து அதற்கென்று ஒரு ரெஜிஸ்டர் போட்டு அந்த ரெஜிஸ்டரில் நாங்கள் அந்த என்ன ஜெப விண்ணப்பம் உண்டோ அந்த விண்ணப்பத்தை எழுதி வைத்து நாங்கள் ஜெபித்தோம். அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் எத்தனையோ மெடிசன் எடுத்த பிற்பாடும் என்னுடைய பையனுக்கு குழந்தை இல்லை. ஆனால் என்னுடைய குழுவாக ஜெபித்த என்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் 2023 வருடம் மார்ச் மாதம் என்னுடைய மகனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்தார். அது மட்டுமல்லாது அந்த குழந்தைக்கு 1 வருடம் ஆவதற்கு முன்பதாகவே ஒரு பெண் குழந்தையும் தேவன் கொடுத்தார். இதில் விசேஷம் என்னவென்றால் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பிள்ளைக்கு பிரசவம் பார்க்கறதற்கு கூட முடியாத சூழ்நிலையான என்னால் போக முடியாது, அவளுக்கு தாயார் இல்லாததுனால அங்கே போக முடியாத சூழ்நிலை இருந்த போதும் 2 குழந்தைகளுக்கும் தேவன் சுக பிரசவத்தை கட்டளையிட்டார். அது பெரிய விசேஷம். அன்பானவர்களே, இதில் நான் என்னத்துக்கு சாட்சியாக சொல்கிறேன் என்றால் உங்களுக்கும் இதுபோன்ற அனுபவங்கள் அநேக திருச்சபையில் பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறதான அனுபவங்கள் உண்டு. இந்த அனுபவத்தின் வழியாக அநேகம் பேர் கடந்து வந்திருக்கலாம். என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு விடுதலை, எனக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்த தேவன் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்வார். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை உங்கள் ஆலயத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்வார். இத்துடன் என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். பாய்ந்திடும் நதியோ பாலும்
சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறான். அதற்காக பிரயாசப்படுகிறான். உலகம் மிக விரைவாக சுழன்று கொண்டு இருக்கிறது. அந்த சுழன்று கொண்டிருக்கிற ஓட்டத்திலும் ஒவ்வொருவரும் தங்கள் இலக்கை நோக்கி அடைவதற்காக நிதானம் இழந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். இந்த ஓட்டத்தில் நீதியை பற்றியோ உண்மை பற்றியோ சிந்திக்க நேரம் இல்லை. ஆனால் தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை. அல்லேலூயா. பொதுவாக நம்முடைய குடும்பத்தில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடத்திலே விரும்புகிற ஒன்று உண்மை. ஆனால் பிள்ளைகள் உண்மையை தவறும்போது பிள்ளைகளை தண்டிக்கிறோம், கோபப்படுத்துகிறோம். ஏன்? நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த காரியங்களிலே அந்த உண்மை தன்மையை செயல்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற காரியம் உண்மை. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மை. காரணம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. பிரியமான அன்பு தேவ ஜனமே, நம்மை அழைத்தவரும் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இன்றைக்கு யாருக்கு உண்மையாக இருக்கிறோம்? எதில் உண்மையாக இருக்கிறோம்? எப்பொழுது உண்மையாக இருக்கிறோம்? சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லேலூயா. உண்மைக்கு எதிரே பொய். இன்றைக்கு பொய்யான வாழ்வு வாழ்ந்து ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வாதத்தோடு பரிபூரணம் என்ற நிலையிலே நன்மையை பெறுகிறான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களை அவருக்கு பிரியம். எனக்கன்பானவர்களே, கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாக்ரட்டிஸ் என்ற மனிதன் வாழ்ந்தார். அவர் யாருக்கும் ஒரு தவறும் செய்தது இல்லை. அவர் செய்த தவறு ஒன்று, நல்ல மனிதனாகவும் தாழ்மை உள்ளவராகவும் தன் வாழ்ந்த காலத்திலே தன்னை உணர்ந்து வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த பட்டணம் முழுவதும் அவருக்கு எதிராக இருந்தார்கள். அவரை கண்டால் யாருக்கும் பிடிக்கவில்லை. அவர் பேசுவதையும் கூட யாரும் விரும்பவில்லை. இவரை கொன்றுவிட தீர்மானம் எடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், அவர் யாரையெல்லாம் பார்க்கிறாரோ அவரிடத்தில் சொல்லுகிற காரியம், தயவு செய்து உண்மையை பின்பற்றி வாழுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கும் பிடிக்கவில்லை. எனவே அவரை விஷம் வைத்து கொன்றார்கள். உண்மை இன்றைக்கு மக்களுக்கு பிடிக்காது. உண்மை உலகத்திற்கு பிடிக்காது. உண்மையை பிடிக்கிற ஒருவர் என்றால் இயேசு கிறிஸ்து மட்டும். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவ சொன்னமே, உண்மை எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் உயர்வும் மேன்மையும் இருக்கிறது. வாழ்க்கை இனிமையாக அமையும், ஆசீர்வாதமாக இருக்கும். எனவேதான் தாவீது சங்கீதங்களில் சொல்லுகிற போது, சங்கீதம் 100வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதத்தில் உண்மையுள்ளவர்கள் என்று கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ மனிதர்கள் அத்தனை பேரும் அந்த உண்மையை காத்து கொள்ள எத்தனையோ பாடுகளை சகித்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் தங்களுடைய உண்மை நிலையை பரிசோதிக்கப்படும் போது அந்த பாடுகள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. வேதத்தில் உண்மையாய் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்ற நபர்களில் பற்றி நாம் சிலரை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். சங்கீதம் 128 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவரில் வழி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? இக்காலகட்டத்திலே நாம் கர்த்தருக்கு பயப்படுவது நம்முடைய வாழ்வில் லைஃப் ஸ்டைல் வைத்திருக்கிறோம். காரணம் என்றால், இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆராதனைக்கு கலந்து கொள்கிறோம். எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வேதத்தை எடுத்து 4 வசனங்களை படித்துவிட்டு சமாதானம் வந்துவிட்டது, ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிவிட்டார் என்று சொல்லுகிறோம். எப்போது இஷ்டமோ அப்பொழுது மட்டும் கர்த்தரை தேடுகிறோம். இதுவெல்லாம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நினைக்கிறோம். அது தவறான காரியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படும் பயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்குரிய கட்டளைகளின் படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாஞ்சியாக அதன் மேல் இருக்க வேண்டும். வசனத்தின்படி நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படும் போதுதான் நேர்மையான வழியிலே நடக்கிறோம். நேர்மையான வழி நடக்கும்போது மற்றவர்கள் அது பிடிக்காமல் போகிறது. ஆதலால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது பிடிக்கும். அது நமக்கு கடைசியாக பரலோகத்தின் வழியை காட்டுவதற்கு அமைகிறது. சங்கீதம் 128 சங்கீதம் 1 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவரில் வழி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வேதத்தில் யோபு என்ற பக்தனை குறித்து அறிவோம். யோபு 1 வாசிக்கிற போது, யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினுமாய் இருந்தான். பிரியமான அன்பு தேவன் சொன்னமே, யோபு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடியால் அவனை கர்த்தர் நினைத்து அவனை ஆசீர்வதித்தார். அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். 7 குமாரரையும் 3 குமார்த்திகளையும் கொடுத்தார். 7000 ஆடுகளையும் 3000 ஒட்டகங்களையும் 500 ஏர் மாடுகளையும் 500 கழுதைகளையும் திரளான பணிவிடைக்காரர்களையும் கொடுத்தார். கர்த்தர் அவனை அந்த தேசத்திலே பெரியவனாக மாற்றி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அனுதினமும் தன் பிள்ளைகளுக்காக இந்த செல்வத்தின் நிமித்தம் அவன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் இருந்து தூசித்து விட கூடாது என்று எண்ணினான். அதிகாலமே எழுந்து பிள்ளைகளின் இலக்கத்தின்படி அவர்களுக்காக கர்த்தரிடம் முறையிட்டு செபித்தான். எனக்கு அன்பான தேவன் சொன்னமே, இப்படி நேர்மையாய் வழிநடத்தப்பட்டதான யோபு இப்பொழுது சாத்தான் அவனை வழிநடத்தும்படியாக கர்த்தரிடத்திலே கேட்கிறார். அவன் செல்வத்தின் நிமித்தமாக உம்முடைய மகிமையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறான், உத்தமத்திலே நிலைத்திருக்கிறான். எனவே நான் அவனை சோதிக்க போகிறேன். பல பாடுகளும் போராட்டங்களும் வேதனைகளையும் உபத்திரங்களுக்கும் நான் அவனுக்கு கொடுப்பேன். அநேக இழப்புகள் மத்தியிலும் அவன் எப்படி தேவன் மேல் அவனுடைய பயபக்தியை அவன் வைப்பான் என்று சொல்லி
சாத்தான் யோபுவை ஆண்டவரிடத்திலே முறையிட்டு கேட்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இந்த பாடு என்று சொன்னால், கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் பயமே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே யோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 சொல்லுகிறது, அவருடைய மனைவி சொல்லுகிறாள், ஒரே நாளில் தனக்குண்டான அனைத்தையும் இழந்ததான்னு அவர் மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அந்த நிலையிலே யோபு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். இவையெல்லாம் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தேவன் மேல் வைத்திருந்த உத்தமத்தில் உறுதியாக நின்றான். சங்கீதம் 115 சங்கீதம் 11 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படவில்லை, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படவில்லை, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். தாவீது சங்கீதம் 25 சங்கீதம் 12 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எனவே யோபு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து ஆண்டவர் நினைத்து அவனுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 12, 13 உள்ள வசனங்களை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் மீண்டும் யோபுவின் முன்னிலைமையிலே கர்த்தர் பின்னிலைமையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையிலே கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளும் 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டங்களும் 6,000 ஏர்மாடுகளையும் 6,000 கழுதைகளையும் யோபுவுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, சங்கீதம் 128:4 சொல்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமான என் அன்பு தேவ சொன்னமே, நாம் கர்த்தருக்கு எப்படி பயந்து வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோபு தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவும் இழந்த பின்பும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்திலே மீண்டும் உத்தமத்திலே உறுதியாக நின்று கர்த்தர் மீண்டும் அவனை நினைத்து 2 மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பதிலே வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். சங்கீதம் 9 சங்கீதம் 10வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். வேறும் சொல்வது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கிறது? தேடுதல் என்று சொல்லும்போது ஒரு நிமிடத்தோடும் ஒரு நாளோடும் ஒரு மாதத்தோடும் முடிந்து விடுகிற காரியம் அல்ல. நாம் பூமியிலே உயிரோடு இருக்கும் வரையிலும் எத்தனை காலம் இருக்கிறோமோ அத்தனை காலம் வரையும் கடவுளை தேட வேண்டும். எதற்காக? ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. 2 வித ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். முதலாவது ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம், 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் தேடுகிறோம். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்தில் நாம் பெறுவதற்காக நாம் அனுதினமும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே நாம் கடந்து வருகிறோம். ஆண்டவரிடத்திலே முழங்கால் படிக்கிறோம், செபிக்கிறோம், அர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். தேவனோடு கூட நம்முடைய அன்பிலே உறவுகளை நாம் அதிலே பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்? எதற்காக? ஆண்டவர் நமக்கு இந்த 2 ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தால் என்னை பரிபூர்ணமான நிலையிலே
என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிறோம். முதலாவது உலக ஆசீர்வாதம் எவைகள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு கர்த்தர் தந்த உழைப்பின் வழியாக பணம், பொருள், நம்முடைய உடை, ஏன் நல்ல வீடு, சமாதானமுள்ள வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, சொந்தமான வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை, அதே போல நிம்மதியான ஒரு வாழ்வை, இப்படி இவையெல்லாம் உலக காரியங்களிலே ஆசீர்வாதத்தை கிடைக்க வேண்டும் என்று நாம் அதை தேவனிடத்திலே முறையிடுகிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறோம். கிடைக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடத்திலே அதற்காக ஆண்டவரை தேடுகிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆவிக்குரிய காரியத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முதல் உலகத்தின் காரியங்களுக்காக நாம் ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்திலே அதுக்காக நாம் கிடைக்கும் வரையும் கர்த்தரை அதிகமாக தேடுகிறோம். இந்த இரண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவனத்திலே நாம் எப்படி நம்மை அதற்கு தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்திலே சென்று ஆராதிப்பதும், வேதங்களை வாசிப்பதும், இரவும் பகலும் தேவனோடு கூட தியானம் செய்வதும், தினந்தோறும் செபிக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்து பிறர் மத்தியிலே சாட்சியாய் வாழ்கிறோம். ஆண்டுடைய வசனத்தை தியானம் பண்ணுகிறோம். ஆவிக்குரிய கனிகளை வளர்ந்துகிறோம். இவைகள் இதற்கு ஏராளமான காரியங்களிலே ஆவிக்குரிய ஜீவிதங்களை நம்மை வளர்வதற்கான கிரைகளை செய்கிறோம். இவையெல்லாம் எதற்காக? ஆவிக்குரிய தேடுதல் சரியாக இருந்தால் அதிலே நிம்மதி உண்டு, ஒரு திருப்தி உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு மனநிறைவு உண்டு. அவரோடு அந்த மெய்யான பாக்கியத்தை பெறுகிற ஒரு வாக்கியத்தை பங்கிலே அந்த பங்கை பெறுவதற்கு அந்த மகிமுள்ள ஆவிக்குரிய ஜீவிதம் நமக்கு அது ஆசீர்வாதமாய் அமைகிறது. அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க, நடக்க, நட்டதை பிடுங்க, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உள்ளது. நாம் கர்த்தரை தேடுகிற காலத்திலே ஆண்டவரை தேடவில்லை என்று சொன்னால் இந்த 2 வித ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிபூர்ணமான நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அதிலே அடைவது கேள்விக்குறியாய் மாற்றப்படும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு அருமையான ஒரு வசனத்தை சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? நாம் எப்படி கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? வேதம் சொல்கிறது, 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 சொல்லுது, தாழ்மையோடு கர்த்தரை தேடுங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபியுங்கள். தாழ்மையோடு கர்த்தரை தேட வேண்டும். 2வது, முழு இதயத்தோடு தேடுங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிக்கிறோம். 3வது, கருத்தாய் தேடுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். 4வது, அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். லூக்காவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே இங்கே ஒரு மனிதன், சகேவு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் எப்படி கர்த்தரை தேடினான்? வேதம் சொல்லுது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்காவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என் அன்பு தேவச்சனமே, இந்த வேத பகுதியிலே இயேசு எரிகோ என்கிற பட்டணத்தில் பிரவேசித்த போது
அதன் வழியாக நடந்து போகையிலே ஆயக்காரருக்கும் தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேபு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் காட்டத்தின் மரத்திலே ஏறி அவரை பார்க்க வகை தேடினான். என் அன்பு தேவசனமே, அவருடைய தேடுதல் எதற்காக? அவருடைய தேடுதல் எதற்காக? அந்த தேடுதலினுடைய நிலையிலே அவன் செயல்பட்டான். திரளான ஜனங்கள். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அவன் எப்படி கர்த்தரை தேடினான்? முதலாவது பார்க்க ஆசையா இருந்தான். இரண்டாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். மூன்றாவது விசுவாசமான உறுதியான நம்பிக்கை கொண்டான். நான்காவது அவனுடைய தவறுகளை அறிக்கையிட நினைத்தான். ஐந்தாவது வாழ்க்கையை சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆறாவது தேடுதலின் ஆர்வம் குறைந்து போகாதபடி ஆண்டவரோடு கூட அந்த மகிமை பெருமறையிலும் கர்த்தரை அந்த மரத்திலே அவன் தேடும்படியாய் அவன் முயற்சி செய்தான். என் அன்பு தேவச்சனமே, இயேசு அவனுடைய தேடுதலை அவர் அறிந்து, அவருடைய விசுவாசத்தை அறிந்து, அவனுக்கு அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணத்தை கொடுக்கும்படியாய் நினைத்தார். எனவேதான் இயேசு அவனை கண்டபோது, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எனக்கு அன்பான தேவச்சனமே, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். வேதம் சொல்லுதல் லூக்கான நூல் 19ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையிலே இங்கே சகேபு நின்று கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவச்சனமே, சங்கீதம் 70வது சங்கீதம் 4வது வசனம் சொல்கிறது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மையிலே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். உமது ரட்சிப்பை பிரியப்படுவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதா என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேய சபைக்கு இங்கே எடுத்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? நம்முடைய தேடுதலுக்கேற்ற பலனை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த பலன் நம்மிடத்துல இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரா? உதாரணமாக ஆகாயத்தின் பறவைகளை பாருங்கள். அது தன் பலன் கிடைக்கும் வரையிலும் தேடி அலைந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசுவாதத்தின் பலன் கிடைக்கும் வரையிலும் ஆண்டவரை உண்மையாய் தேடுங்கள். தேடுங்கிற போது நிச்சயமாக அதற்குரிய பலன் கிடைக்கும். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அன்னாள் என்கிற ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்விலின் ஆசீர்வாதத்தின் பங்கை பெறுவதற்காக தேவனுடைய ஆலயத்திலே அவள் அதிக நேரம் செலவிட்டு அவர் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து செபித்தாள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய மகிமையின் ஆசீர்வாதத்தின் பங்கை அவளுக்கு கொடுக்கும் போது வரையிலும் கர்த்தரை விட்டு விலகவில்லை, தேவனை தேடினாள். இன்றைக்கும் நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? எப்படி கர்த்தரிடத்திலிருந்து அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வீட்டுக்குள் இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் கர்த்தரை தேடுவதிலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எனவேதான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, என் பரிசுத்த
ஆலயத்திலே இந்த முதல் அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டுடைய வீட்டுக்குள் இருக்கிறோம். நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக கர்த்தரை நம்புகிற மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். முதல் 2 காரியத்தை நாம் தியானித்தோம். முதலாவது, வேதம் சொல்லுகிறது போல இதோ ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நாம் ஆண்டவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதம் நடத்துகிறார். இரண்டாவது, உண்மையாக கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பரிபூர்ணத்தின் மகிமை ஆண்டவர் தருகிறார். மூன்றாவதாக, கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய நாட்களிலே மனிதனுடைய வாழ்க்கை நம்பிக்கை மிகவும் குறைந்து காணப்படுகிறது. காரணம், எதை எடுத்தாலும் இவ்வளவுதானே அவ்வளவுதானே என்று ஒரு சிறிய வார்த்தையோடு சொல்லிவிடுகிறோம். பலதரப்பட்ட சனத்தின் மத்தியிலே வாழ்கிறோம். ஒவ்வொருடைய அனுபவங்களும் வித்தியாசங்களால் காணப்படுகிறது. அதுபோலவே ஒவ்வொருடைய நம்பிக்கையிலும் வித்தியாசங்கள் காணப்படுகிறது. இன்று மனிதர்கள் எதன் மேல் அதிக நம்பிக்கை வைத்து இருக்கிறார்கள்? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எதன் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? சிலர் தங்களுடைய குடும்பத்தின் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறோம். சிலர் தங்களுடைய பிள்ளைகள் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறோம். சிலர் தங்களுடைய பணத்திலும் செல்வத்திலும் ஆஸ்திகள் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலர் தங்களுடைய படித்த திறமையின் நிமித்தம் அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலர் தங்களுடைய உயர்வும் தங்களுடைய புகழ்ச்சியிலும் தன்னுடைய பதவியின் மீதும் அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலர் தங்களுடைய உறவினர்கள் மீது அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவையெல்லாம் மறந்து போய்விடுகிறது. ஆனால் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் போது அவர் கைவிடாத தேவன். நம்முடைய நம்பிக்கைக்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். எனவேதான் எரேமியா 17:7 நாம் வாசித்தோம் அல்லவா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்திலே தானியேலை பற்றி அறிந்து கொள்ளும் போது ஆண்டவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை உடையவனாய் காணப்பட்டான். தானியேல் என்றால் நியாய தீர்ப்பு என்று அர்த்தம். பிரதான தீர்க்கதரிசியில் ஒருவன். இவன் ராஜ குலத்தை சேர்ந்தவன். யோயாக்கீமின் 3ஆம் வருஷத்தின் நேபுகாத்நேச்சர் காலத்தில் சிறையிருப்பாக கொண்டு வரப்பட்ட 4 வாலிபர்களில் ஒருவன் தானியேல். இந்த தானியேல் அங்கே ராஜ அரண்மனையிலே இருந்த போதிலும் விக்கிரகளின் ஆராதனையை அடுத்தவைகளை தீட்டுப்படாதபடி ராஜாவின் போஜன பதார்த்தங்களின் பங்கு பெறாதவனாய் இருந்தான். இவர்களில் கல்தேயரின் பாஷையும் கல்வியும் கற்று தேறினவனாக இருந்தான். தானியேலுக்கோ விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யத்தின் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தும்படி ராஜா நினைத்தார். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பவர்களை தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்தப்பட்ட யாதொரு குற்றமும் குறையாக காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றியோ வேத விஷயத்தையும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள்.
தானியேல் 6ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேலே தன் தேவன் முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்வதை கண்டான். பாபிலோன் தேசத்திலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிரியமானவர்களே, அது எப்படிப்பட்ட சட்டம் என்று சொன்னால், இதோ 30 நாட்கள் வரையிலும் ராஜாவை தவிர எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, செபிக்கக்கூடாது என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது. இதை மீறினால் அந்த மனிதன் சிங்கக்கபியிலே போடப்படுவான் என்ற ஒரு தண்டனை அறிவிக்கப்பட்டதாம். எனக்கன்பானவர்களை, நம்பிக்கையின் தேவனுடையவனாய் காணப்பட்டவன் தானியேல். எனவே அவனுடைய இருதயம் முழுவதும் ஜெப சிந்தையாய் காணப்பட்டது. பாவம் அந்த இருதயத்திலே உண்மையை தவிர வேறு எதற்கும் நான் குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவன் தன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்கு விரோதமான செயல்பாடுகள் இங்கே நடைபெற்றது. ஆனாலும் தானியேல் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அவன் அதிகமாக பற்றி கொண்டான். வேதம் சொல்கிறது, அவன் எருசலேமை நேராக தன் கண்களை எடுத்து 3 வேளை ஜெபித்தான். இந்த நிலையிலே தானியேலுக்கு கிடைக்கப்பட்ட தண்டனை சிங்கத்தின் கெபியிலே போடும்படியாய் கட்டளை கொடுக்கப்பட்டதாம். அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு அன்பான தானியேலும் ஆண்டவருக்காக தான் உள்ளத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக, தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்காக அவன் நினைத்தான், எந்த வாழ்வில் நான் மரிக்க போகிறது இந்த சரீரம் தானே, ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை என்னை விட்டு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த தண்டனையை முழுமையாக ஏற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது தரியு ராஜா கட்டளைகளை இங்கே கட்டளையிடுகிறார். அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கெபிலை போட்டார்கள். ராஜா தானியேல் நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். உண்மையாகவே அந்த ராஜாவுக்குள் இருந்த விசுவாசம், ராஜா உண்மையாகவே சிங்க கபியிலே தானியேலை கொண்டு போட்டபோது ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். ராஜா தன் அரண்மனையின் மேல் அவன் போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமல், கீத வாத்தியத்தின் சத்தத்தை கேட்காமல், நித்திரை வராமல் அவன் போயிற்று. நித்திரை வராமல், எப்பொழுது விடையும், எப்பொழுது நான் தானியேலுடைய அந்த மகிமையை நான் சந்திப்பேன், அவனை எப்படி சந்திப்பேன் சொல்லி அவருடைய உள்ளத்திலே அவன் ஏங்கிக் கொண்டு, அவன் காதிகாலையின் காலமே கிழக்கு வெளுத்து வரும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கத்தின் கபியிலே தீவிரமாய் நடந்து போகிறான். போய் இங்க ராஜா சொல்லுகிறார், ராஜா கபின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி கேட்டான். தானியேல் சொல்கிறான், ஆம், என்னை ராஜாவை நீர் வாழ்க, என்னை சிங்கத்திற்கு என்னை தப்புவித்து என்னை மீட்டெடுத்தார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். ராஜா தன்னின் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். கெபிலிருந்து வெளியே வந்த தானியேல் தேவன் பேர் வைத்திருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அவனை ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலை குற்றப்படுத்தின மனுஷரை, மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் சிங்க கவியிலே போட்டார்கள். பின்பு ராஜா தரியு தேசமெங்கிலும் குடியிருக்கிற
எல்லா ஜனங்களையும் சாதியாரையும் பாசக்காரரையும் எழுதின என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெறுவதாக. காரணம் என்னவென்று சொன்னால், இதோ தானியேலை குற்றப்படுத்தும்படியான கிரிகளை நடப்பித்ததான இந்த மனுஷர், எனவே அவர்களும் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது, எனவே அவருடைய குடும்பம் இருக்கக்கூடாது, அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிங்க கபிலே போடுங்கள் சொல்லி கட்டளை கொடுத்த போது, சிங்கங்களின் அந்த கபிலே போட்ட போது அவர்களை சிங்கங்கள் அவர்களை சேதப்படுத்தின. சிங்கங்கள் அந்த மனுஷர்களை சேதப்படுத்தி அவர்களை கொன்று, சிங்கங்கள் அவர்களை கொன்று போட்டது. எனக்கு அன்பான தேவச்சனமே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனின் முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவறிந்தும் நிற்கும். தானியேலின் சிங்கத்தின் கவியிலே தப்புவித்த தேவன், இரட்சிக்கிற தேவன், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கிற தேவன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் கிரைகளை நடப்பிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த 3 காரியங்களையும் கர்த்தருடைய கரத்திலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையான காரியங்களின் ஆசீர்வாதம் உண்டு. வேதத்தில் உண்மையாய் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த, உண்மையாய் அவரை தேடின, உண்மையாய் அவரை நம்பின இந்த 3 பேரையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு வந்த எல்லா உபத்திரங்களிலும், பாடுகளிலும், நெருக்கங்களிலும், இழப்புகளிலும், மரணக்கட்டுகளிலும் இவைகளிலெல்லாம் அவர் பாதுகாத்து மீண்டும் இரட்டிப்பான பரிபூர்ணமான வாழ்வை கட்டளையிட்டார். அல்லேலூயா. காரணம், உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கும் அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். வேதம் சொல்கிறது, இதோ இடம் கொள்ளாமல் சோதனையோடு கூட அவர் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி பவுலடியார் இங்கே இதை குறித்து சொல்கிறார். என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே ஆராதனையிலே பங்கு பெற்றுகிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் வழியிலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். உண்மையுள்ள வாழ்விலே, நம்முடைய வாழ்வின் ஜீவனிலே நாம் ஆண்டவரோடு கூட இந்த பங்கை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இந்த நாள் உங்களை அழைத்திருக்கிறார். உண்மையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம்மோடு செவிக்கிறார். உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய கருத்தில் நம்முடைய வாழ்வை, உண்மையுள்ள ஜீவிதங்களை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? தேவன் தாமே இந்த வார்த்தை மூலம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நீலை
பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் மட்டுமா எங்களோடு கூட நீர் அசைவாடினபடினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி சாட்சிகளையும் பாடல்களையும் வசனங்களையும் வேத வார்த்தைகளையும் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரமையா. இந்த இணையதளத்தின் வழியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறபடினாலே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின் வழியாய் நாங்கள் ஆண்டவரே என் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் பலன் தாரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி உடைய வேத வார்த்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் என் தேவன் எங்களை நேசிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக காரியங்களிலே நாங்கள் இன்னும் ஆண்டவரை உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. ஆண்டவரை உமக்கு பயந்து உம்மை தேடுகிறவர்களாய் ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வேதத்தில் தியானித்தோம் ஆண்டவரே. உம்மை தேடின உம்மை நம்பின உமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு வந்த எல்லா ஆபத்துகள் இக்கட்டுகள் மரண கண்ணிகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து ரட்சித்து அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தீர் என்பதாக தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்களும் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் பேர் அதிகாரியாய் மாற்றத்தக்கவும் எங்கள் வாழ்வு உயரத்தக்கவும் நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கத்தக்கதா எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பேசின பாடின சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. இதை உற்று கவனித்த கேட்ட எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும், என் ஆண்டவருக்காய் எழும்பி நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற வைராக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு பாரத்தோடு துக்கத்தோடு யாராவது இந்த இடத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை அற்புதமான செயல்பாடுகளை என் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. எங்களுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம். அகில உலக இரட்சணை சேனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெனரலே ஆசீர்வதிங்க. அதோடு கூட எங்களுடைய மாகாண தலைவர்கள், எங்கள் டிவிஷன் ஆண்டவருடைய டிவிஷன் தலைவர்கள், அனைத்து ஊழிய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்மை அறிந்த அறியாத எல்லா பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரமையா. கண்ணீரோடு பாரத்தோடு துக்கத்தோடு வியாகுலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் ஆறுதலின் தெய்வமாய் நீர் கடந்து செல்வீராக. நீர் உதவி செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரமையா. இந்த வேளையிலும் ஆண்டவரை இதை ஒளிபரப்பு செய்கிற ஆண்டவரை அருமையான ஆண்டவரை பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரமையா. இம்மட்டும் கிருபையாயிருந்தீர் இந்த நாளிலே ஆண்டவரை. ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்பட்டபடினாலே உமக்கு நன்றி தகப்பனே. அநேக காரியங்களிலே நாங்கள் இன்னும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறீர். அப்படியாய் நாங்களும் கூட உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக நன்மைகளை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்பட்டதே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட எங்களை அனைவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற இதை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய பிரசனத்துக்குள்ளா எங்களை மறைத்து நடத்தும். உடைய வருகை மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென்.